நிற்கா இல்லை ஜம்ப் பண்ணிருக்கணும் நிற்கா குரோனிக்கல் நான் தான் நிற்கா. ஸோ நீங்கள் வந்து ரோலாக்ஸ் ஆகிடுது இந்த எச்சக்கில் தான் இப்படிலாம் விளையாடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு ரோலாக்ஸ்லேருந்து. அதை பார்த்து எனக்கு மனசே கேட்கல. வாசிங்க. ஸோ அதனால தான் இதனா பெரிய பிடுங்கி கேமான்னு ஓடி இருந்தேன். இதென்னா நம்ம ட்ரெஸ்ஸாயா. ஸோ வாங்க போகலாம். இதை சவுண்டு அதிகமாக போடுது. ஸோ இதான் ஜம்ப் எப்படி சொல்கிறேன். ஏதாவது இந்த கேம் பொறுத்தவரை நான் ஒரு மரத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அதனால் தலைவன் வந்து என்ன விருப்பம் வந்து இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நான் தப்பிச்சிடும். ஆஹா இது என்ன பண்ணணும் சொல்லு ஒன்றும் பண்ணல. இது ஒரு ரேஜ் பெட் கேம்ஸ் மரம்னு சொல்லுவாங்க. இப்போ எதுடா இருக்குது அந்த மரம் இந்த மரம் சொல்லிடுறாங்க. நாசமாக போயிடுறேன். இது வண்டியில் கொட்டுறது இப்போ எங்கிட்ட அடிச்சா. ஸோ இதை வேறு வழி இதை ரேஜ் பெட் கேம் ஆண்டாலும் ஜம்ப் இல்லைனாலே எனக்கு எடுப்போம். ஓஹோ அடிச்சிட்டேன். ஆத்தாடி நேற்று தான் இது ஒரு யூடியூபர் போட்டு பார்த்தேன். அத்த உடனே வெளியிட்டேன். இப்போ இது வந்து இப்போ பாருங்க உங்களுக்கு ஒரு கருமம் பிடிச்ச விஷயத்த கட்டா எடு 1 வராது 2 வராது 3 வரும். இதால தான் நேற்று வார்த்தை ஒன்றும் தெரியாது. இது எப்படி இருக்கு நான் பார்த்து காட்டுற மாதிரி இருக்குதுங்கக்கா. அங்கேயும் ஒன்று வாங்கலாம். அதான் அதை முடிச்சு இதுக்கு எது என்ன அடிக்கும். இப்போ எதுடா அடிச்சுதா சுடுதா. ஐ மீன் இந்த சைடு எந்த சைடும் போக முடியல. நான் என்ன சைடு தான் நான் நடுவுலே போவேன். இந்த மட்டும் ஓனே இப்போ எதுடா அடிச்சுதா அதுதான்டா தச்சுட்டா. அங்கேயும் ஒன்று வருது. ஐயே மரம் ஹேட் பண்ண. வி ஷுட் ட்ரோல் த பீப்புள். அட கோமாடி போய் தொலையாமா. அந்த படி அங்கே தான் இருக்கு. கண்ணு முன்னாடி இருக்க படியே போகணும். இந்த ட்ரீ செட் பண்ணதா இந்த ராப்ளாக்ஸ் ரேஜ் பெட் பண்ணுறதுக்காக செட் பண்ணுறதா. இப்போ எங்கேயாவது மழை இது வந்தடி மேசா. இங்கே அங்கே ஒரு மரம் இருக்குது. அது சுடுறான்னு நினைக்கிறேன். ஹோலி ஷிட். இதை பார்த்து பயமாகுது. அதான் நோட்டிஃபிகேஷன் ஆன மாதிரி விட்டு போயிருக்கணும். பைத்தியர நாயாட்டுக்கு வந்துட்டோம்ப்பா. அதாவது இது கீழே அடிக்காதப்பா. பரம்பரை 6வது லெவல்ல நொடிக்கிறேன். இங்கே நான் எல்லாரும் 10 லெவலுக்கு ஸ்கிப் பண்ணிட்டேங்க ஸ்டேஜை. நான் சீட் பண்ண மாட்டேங்க. நான் இங்கே ஜம்ப் பட்டன் இல்லைன்னா மாவட்டத்தில் இருக்கேன். எப்படி நாங்கள் வந்து பிளேயர்ரா. ஏமா
அது ஒன்று சொல்லுது, இது மேலேருந்து விழுது. எங்கே ஸ்கிப் பண்ணிடுறேன். ஐயோ வரட்டுட்டேயா. இது 7வது ஸ்டேஜா? செங்கிலாம் மரம் இருக்கும்போது மரம் எதுவும் இல்லையா? டும்கோல் ஏடி. ஆக்கா 8வதுக்கு வந்தாச்சு. யா 1 இல்லை 2 ஏன் முடிச்சிருவேன்டா. தள்ளி தொலையாண்டா மரமே. ஐயோ இந்த மரத்தால நான் மாட்டிக்கிட்டேங்க. இலை பிடிச்ச மரம். அதான் சொல்கிறேன் டிஸ்டர்ப் ஆகிருக்கோட மரத்தை. மயிராட்டம் டிஸ்டர்ப் பண்ணி கொடுத்தா வந்துட்டு என்ன. ஐயோ அங்கே ஒரு மரம் இருக்கா. இதுவும் நான் வாழ்க்கையில் மரத்தை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். எப்படிங்க ஐஸ்கிரீம் சாண்ட்விச் எதுடா வந்து அடிக்குது. ஸ்பீட் ரன் பண்ணிட்டேன் கைஸ். டிம்கால் ஸ்பீடாக போய் 8வதுதே இவ்வளோ கஷ்டமாக இருக்கு. 9, 10 இல்லை. மறந்துட்டேன். ஸோ ஒன்றுமே பண்ண முடியாதுன்னா காயை வெறிச்சு காலில் நெவர் கிவ் அப்டா. இதுக்கு மேலே ஹோலி கவ் வாழத்தான் வருது. என்ன நான் 9வது வரைக்கும் வந்துச்சு. 10 தான் இப்போ கஷ்டம். உண்மை ஆகல. இதுல என்ன ஒன்றும் ஐயே ஸ்லோவாக தான் வரான். ஓ எனக்கு கண்டுபிடிச்சேன். அதாவது இந்த மரம் ஒரு மண்ணுக்கும் வருது, இந்த மரம் வருதா. இப்போ மேலேருந்து இந்த மாதிரி வர்றதுக்கு உளுந்துக்கிட்டே இருக்கு. டைமில் பஸ்ஸில் போடுறேன். அதான் மேலே 8 பேசாமல் போயிடுவேண்ணா. எந்த வழியாக போகணும் எனக்கு அறிவு. கருமம் முடிஞ்சோம்ல. இது ஒரு வேண்டாம் அந்த வழிலாம் அது எதுக்குடா வந்த வரக்கூடாது. அதான் நீ எதுன்னு சொல்ற. மேலேயும் பார்க்கணும் கீழேயும் பார்க்கணுமா. ஷேடோ தெரியுது. உலகத்துலாம் ஐயோ ஆயோ போயிட்டான். போக முடியாது. எங்க அது சுற்று ஆயோ மாதிரி போய் கருவம் பிடிச்சது எங்க இருந்துடா வந்து அடியுது. பாங்கடா என்னாடா கேட்குது. ரேட் பெற்றா அது வந்து அடிக்கும். இப்போ இது உழுதா மேலே ஒன்றும் இப்போ டும்கால் ஆனால் ஜம்ப் பட்டன் கொடுக்கலன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது கைஸ். இப்போ தான் போகிறேன் மாறி பாருங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் கைஸ். இப்போதான் ஓகே கைஸ். கையிலே ஆகாசம் ஆப்பிளாக நியூட்டன்லாம் கிடையாது. நான் இப்போ இது ஓடி வந்து அடிக்கணுமா அப்படி நான் ஃபோனை கீழே போட்டு உடைக்கணுமா. ஒரே தள்ளு கொய்யால வா. நான் எந்த வழியானாலும் போகண்டா. எனக்கு அறிவு நியூட்டன்டா. நான் ஐசக் நியூட்டன் உண்மையை சொல்லிட்டேன் கைஸ். எனக்கு யார் முதல்ல ஆப்பிள் தலையில் விழுந்துச்சுனே தெரியாது. சும்மா ஐசக் நியூட்டன் தாமஸ் ஆல்வா எடிசன் இது அடிக்கும். துரத்தி வந்து அடிச்சதுன்னா கேவலமாக பேசுவேன். கீ கண்ணு முன்னாடி இருக்குது. செக் பாயிண்டோ கண்ணு முன்னாடி தான் இருக்குது. போகலான்னு பார்த்தா கொள்றான். எத்தனை நிமிஷம் இருக்குது. நான் கேமை முடிச்சு கட்டுறேன் கைஸ். ஏம்மா
டேய் சென்டரில் போனாலும் அடிக்கிறேன் சைடில். ஐயோ இருக்காது எனக்கு அங்கே பார்த்தோம் இல்லை அங்கே நல்லா பண்ணுறேடா. நல்லா விளக்கு வைக்க 10 மரம் கிட்ட இருந்து அடிக்குதுங்க. மரம் என்ன சொல்ல அது கீழே தாழ்ந்து கேட்கும் அப்படி ஒன்றும் நம்பிக்கல இல்லை உமா சாப்பிட மாதிரி ஆகுது. இப்போ ஃபேஸ் பார்க்கே எடுத்துட்டேன். 10 ஹெட் ஆனாலும் முக்கியமாக சென்டராக போடணும். பரதேசி ஐயோ எட் பண்ண கட் பண்ணி வையா எவ்வளோ கேட்டேன். நான் செத்தது காட்ட மாட்டேன் தள்ளி மாட்டேன். நாங்கள் அட்மாஸ்பியர் காதல் சிண்டாமணி ஏன்டா மரம் ஹேட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியலங்க. ரோப்ளாக்ஸ் என்ன ஹேட் பண்ணுறான் இல்லையா? நான் ஒரு பிளேயரில் தான் கீ இருக்கு வேதா நான் ஐசக் நேட்டு தான் ஓகே கைஸ் ஒரு ரிஸ்க் எடுத்துக்கிட்டேன். ரிஸ்கில் தான் ரசிக்கலாம் ஒயிட்டே இருப்பாங்க எதாவது சொல்கிறேன். ஜம்ப் எதுக்கு எடுத்துக்கண்டுங்க ஜம்ப் பண்ணி நான் குதிச்சு போயிடுவேன் பயம். இதிலே நான் சாவேன். ரெடி நாங்கள் மூளைக்காரங்கடா லைட்டாக தெரியும் அறிவு வந்துட்டு இதுக்கெல்லாம் பிஜிஎம் கொடுக்குறா. பிஜிஎம் டான் 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 அது எப்படி கரெக்டாக அவன் எங்கே போகிறோம் இப்போ அது நோக்கி வருது வருதா பாபா வாங்குறா வாங்கிச்சு வாங்க அடியே போகிறேன். இதுவும் வருது முன்னாடியாவது வர வந்து கொடுத்துருக்காங்க எனக்கு. நான் எதையும் பார்க்க போகிறேன் பெட்டா இருக்கேன் இங்கே லேட் இருக்கா எல்லாம் வந்து பிடிக்கும். அப்போ இதை ட்ரிகர் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். அதே எனக்கு தெரியாமல் இருக்கல அப்படி அறிவு லைட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வெறுக்கிற கேம் வந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். சரி அந்த கேம் போயிடும் எனக்கு ரிஸ்க் அதிகம். ஏதாவது இதில் அடிச்சுட்டு கொண்டே போகலாம் மரம் கையிலே ஆகாசம் டாடா guys அட கர்மம் முடிச்சான்ல கேமே முடிச்சிட்டானா அப்படின்டா. கங்க்ராச்சுலேஷன் இருக்காது எனக்கு வேற இது வந்துட்டான மாதிரி இருக்குங்க எனக்கு வா ஏன் வேலை முடியலப்பா அப்படின்னு சொல்கிறான். நீக்கா கிரானிக்கல்டா நாங்கள் ஒரு செக் பாயிண்ட் எனக்கு தெரியுது. ஆனால் இந்த செக் பாயிண்ட் இருக்கும் யூடியூப்பில் பார்த்து வந்துடுவாங்க கைஸ் பேசாமல் இடம் வாட்டுக்கு இருக்கேன். ஃபஸ்ட்டு 5 லெவலுக்கு கூட ஈஸியாக முடிச்சிட்டேன். இப்போ இவ்வளோ மிஸ் போயிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் எதனா அடிக்குது அங்கே மரத்து போகலாம் பார்த்தேன். அப்போ அந்த செக் பாயிண்ட் அடிச்சு மரமே ஓடிடு உன்னோட குடும்பத்தை அழிப்பேன்டா. இது மாதிரி கடுப்பா இது முளைக்கும் தெரியும்டா. மலைக்கிறது இல்லை சக்கம் எது என்ன பண்ணோன்னு தெரியலங்க ஐஸ் வர ஏன்னா இது மேலே போக முடியும். பத்தாஸ் என்ன சாவல ஏடி அழுக்குறாட்டம் டேய் அப்படியே உருட்டு விட்டுலானுங்கடா. இப்போ உளுந்துச்சோ கேவலமாக யோசுவேன். இது ஒன்று கன்ஃபார்ம் போகணும் ஏடி உழந்தோன்னா ஓடலாம் போய் தொலை கரும்பு முடிச்சோம். நான் இங்கே மன வருத்தத்தில் ஸ்கிட்கே வாழாது. ஏம்மா இதான் கைஸ் கேம் முடிய போகுது. அறிவு இருக்கா? நான் தான் பெரிய ஆளுன்னு நினச்சேன் சொல்லலான்னு பார்த்தேன். எனக்கு இந்த கேம்காரன்ட்டு என்னை ரொம்ப வெறுக்கிறாங்க. என்ன மாதிரி பிளேயர்லாம் கேம்குள்ள வரக்கூடாது. இதாங்க சென்டிங்க தெரிஞ்சுட்டு எனக்கு யூடியூப்லாம் பார்க்க மாட்டோம்ல அந்த பிளேயர்லாம் தான் பிளேயர் சொல்கிறதுனால தான் அறிவாங்க. நான் நூப் உண்மையை ஒத்துக்கிட்டேன். ஃப்ரீயாக இருந்தாலும் ரூல்ஸே பூரி போயிட்டு வரேன். டாட்டா காலேஜ் நான் காலேஜ் கற்றுக்கணும். அப்போ காலேஜ் சப்புரா என்ன சைடு போனோம் இந்த சைடு போட்டா வேறு வழி இல்லை எனக்கு. இப்போ இந்த சைடு போனால் தான் இது வருதா அது எப்படா தாண்ட முடியும்? ஒரே ஒரு வாட்டி தாண்டிட்டாடா சப்பி போனோம் சப்பாட்டா வந்துட்டு அதுடா இதுக்கு ஏயா தாடி தள்ளு தான் செத்துட்டேண்ணா. ஓகேவா சாவலை இப்படி சப்போம் லட்டு
அடி ஒட்டிக்கிட்டு மழை அடிக்கிறாள், கொல்லிட்டு மழை அடிக்கிறாள். பேரி பிரச்சனை எஸ்கே போட ஹார்ட் மோட் விளையாடினா கூட இவ்வளோ கஷ்டமாக இருக்காதுடா எனக்கு. தனியாக போயிட்டு செய்யா இந்த உருண்டை எப்படா வைக்கலாச்சு. ஹாராக இந்த மாதிரிலாம் வேணால கையை வீட்டில் கத்திட்டு என் நாய் கத்திக்கிட்டு இருக்கேன், நான் தெருவில் கத்திட்டு இருக்கேன். இந்த சப்பி போட்ட சப்போட்டா வேறு இல்லை ஒன்றுமே பண்ணனாலும் நான் சாப்பிட்றேன். இப்படி பார்த்தா ஒரு கண்ணு தெரிய மாட்டேன். ஜம்ப் இல்லைன்னு என் மனசு சொல்ல மாட்டேது. ஓகே சார் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த கேமில் வந்து அறிவு இருந்தால் தான் பத்தாது, ரேஜ் விட்ட தாங்குறோம் அதான் இந்த கேமோட ரூல்ஸு. எல்லாம் ஷார்ட்டில் எவ்வளோ போட்டு வந்தீங்களா விளையாடுங்க ப்ரோ அப்படின்னு யாருக்கிட்டே கமெண்ட் பண்ணாங்க. என்னை வந்து யாராவது ரேஜ் விட்டாயிரம் விட்டாவே அந்த உருண்டை போய்ட்டு அந்த உருண்டை மாட்டிக்கிட்டேங்க அதோட ஃப்ரெண்டுக்கிட்டே அது மாட்டிக்கிட்டேன். ஓகேங்க உருண்டை கிட்ட வந்து மட்டும் தான் பேசுவோம். டெலிபி ஓ மை காட் பேட் கங்க்ராச்சுலேஷன் ஃபாரஸ்டா ஆட விடுங்கடா வாடா பருப்புங்கடா. இதுக்கு மேலே நான் இந்த கேம் விளையாடுறேன்டா. கோ டு கம்ப்ளீட் போடா. இது பீச் மூடா மயிறு மூட இந்த ஒரு மூடுக்கே 20 நிமிஷம் ஐயோ. ஸோ எண்டிங் வந்து பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். சீரியஸ் நல்லா இருந்துச்சா? ஸோ பீச் மூடுன்னு ஒன்று இருக்குது, அது வரல என்ன நினைக்கிறேன். ஸோ 18 கரெக்டாக விராட் கோலியோட நம்பரில் முடிச்சிருக்கேன். ஆர்சிபி தான் அதான். ஸோ இது ஒன்று சொல்லிக்கிறேன், அதாவது இந்த இதை முடிக்க முடியாது நான் திரும்பியும். ஸோ டார்கெட் மாதிரி வச்சுப்போம், லைக் 50K அந்த மாதிரி. ஸோ 50K சொல்கிற மாதிரி இருக்குது. சாரி நம்ம அவ்வளோ பற்றி ஆள்லாம் கிடையாது. ஸோ ஒரு கமெண்ட்ஸ்லேயோ வியூஸோ ஏதோ போனாலும் எனக்கு போதும். கமெண்ட்ஸில் நிறைய பேர் விளையாடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா கன்ஃபார்மாக முடிக்கிறோம். இதே ரேஞ்சுக்குள்ளே கத்துறேன். ஸோ வெரி ஸோ இது ப்ளேலிஸ்ட்லாம் ஒரு ஆகல. நீங்கள் பீச் மூட் விளையாடு ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ், பாய், லவ் யூ ஆல், பாய் கைஸ், பாய்.